ரைட் ஓகே 42வது கேள்வி சோ 42வது கேள்வி எடுத்தேன்னு சொன்னா எனக்கு இப்ப 41 கேள்வி இருக்கு இனி இருக்கிறதெல்லாம் முக்கியமான கேள்விகள் சோ 700 கிராம் திணிவுள்ள ஒரு உலோக பாத்திரத்தில் 1 லிட்டர் நீர் வெப்பநிலை 27 பாகை உள்ளது எனக்கு இடத்துல மைண்ட்ல கெட்ச் ஆகும் 1 லிட்டர் நீர்னு சொன்னா 1 லிட்டர் 1000 சென்டிமீட்டர் கணம் அப்ப 1000 சென்டிமீட்டர் கணம்ங்கற டைம்ல அது 1 கிலோகிராம் m = vd இந்த மாதிரி நான் யோசிப்பேன் இதுல 1 லிட்டர் வருதுன்னா 1 லிட்டர் நீர்னா 1 கிலோகிராம் தான் இத நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஏன்னா m = vd சோ d ட பெருமதி எனக்கு தெரியும் 10 3 சோ இங்க 10 மீட்டர் கியூப் கொண்டு வர போகுது 1000 சென்டிமீட்டர் கணம் அத நான் அதுல யோசிப்பேன் சரியா சோ இங்க நான் ஓவரா குழம்ப மாட்டேன் பட் 1 கிலோகிராம் நீர்ங்கிறது நான் கண்டுபிடிச்சிடுவேன் அடுத்த விஷயம் 700 கிராம் திணிவுள்ள ஒரு உலோக பாத்திரத்தில் 1 லிட்டர் நீர் வெப்பநிலை 27 பாகையில் இருக்கு வெப்பநிலை 120 பாகையில் 300 கிராம் திணிவுள்ள ஒரு உறுப்பு கொண்டு இந்த பாத்திரத்தில் இடப்படும் போது வெப்பநிலை 30 பாகையில் இறுதி வெப்பநிலை அப்ப நான் 120 ல 30 கழிக்க வேண்டி வரும் 30 ல 27 கழிக்க வேண்டி வரும் சரி எனக்கு உருக்குட அடுத்தது நீர்ல தன்வெப்ப கொள்ளளவு தந்தீங்க அப்ப எனக்கு தெரியும் உருக்கு இழந்த வெப்பம் நான் போடுவேன் உருக்குட திணிவு 300 கிராம் அப்ப 300 into 1000 போடுவேன் 300 into 1000 தர 500 தர இங்க 120 - 30 அப்ப எனக்கு 90 வரும் அது சமன் சரியா இப்ப நீரும் வெப்பத்தை பெறும் அதோட எனக்கு பாத்திரமும் வெப்பத்தை பெற போகுது எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு சூழல்ல அந்த வெப்ப அதாவது சூழலுக்கான வெப்பம் புறக்கணிக்க தெரியல அப்ப சூழல் ஒரு வெப்பத்தை பெறும் அதுவும் என்ன எங்களுக்கு சம்டைம் பட் அக்யூரேட்டா வராட்டி சூழலுக்கு ஒரு வெப்பம் வந்துருக்கு அந்த டைம் எனக்கு மைண்ட்ல ஓடலாட்டி நான் அதாவது பிரகடனை தருவேன் சுற்றாடலுக்கு இல்லாட்டி சூழலுக்கு இழுக்கப்பட்ட வெப்ப இழப்பை புறக்கணிக்க நான் செல்லல அப்ப எக்ஸ்ட்ரா வரைக்கும் போகும் ஸோ எங்களுக்கு விட அக்யூரேட்டா வராதுங்கிற விஷயம் தெரியாட்டி கூட அக்யூரேட்டா வராட்டி நாங்க அதுவும் ஒரு வெப்பத்தை பெறும் பண்ணி யோசிக்கணும் சரியா ஓகே அப்ப இந்த இடத்துல எனக்கு இப்ப நீர் நாடுதுன்னு சொன்னா 1 தர 4200 தர 3 வரும் அடுத்தது 700 கிராம் திணிவுள்ள உலோக பாத்திரத்தில் சொன்னா கேள்வி அதானே அப்ப 700 into 1000 தர s தர 3 பிளஸ் இங்க பக்கம் சம்திங் ஒரு வெப்பம் உண்டு சூழல் பெற்றிருக்கும் சரி இனி சுருக்கிற வேலை தானே சுருக்கிற வேலைங்கிற டைம்ல நான் என்ன செய்வேன்டா இதுல ஒரு 3 சைவர் இதுல 1 2 3 சைவர் வெட்டுவேன் அடுத்தது இதுல நான் வெட்டுறதுக்கெல்லாம் இல்ல சோ இங்கேயும் ஒரு 2 சைவர் இங்கேயும் 2 சைவர் வெட்டுவேன் நீங்க ஈஸியா சுருக்கியலும் எப்படி சரிமோட ஐடியாவை நீங்க யூஸ் பண்ணுங்க சரியா மட்டன் தட்டி நீங்க யோசிக்கல இந்த h ஒரு பக்கம் பூஜ்ஜியமா வச்சும் நீங்க யோசிக்கலாம் h இல்லன்னு சொன்னா நம்ம சுருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஐ மீன் இப்ப இதுல ஒரு 3 வெட்டலாம் இதுலயும் ஒரு 3 வெட்டலாம் இதுல ஒரு 3 வெட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 100 வரும் சரியா அப்ப சுருக்குற டைம்ல 9 5 45 100 ஆல பெருக்கினீங்கன்னா 4500 சமன் இங்க எனக்கு வரப்போ 4200 சரியா பிளஸ் இதுல 7s into 10 வரப்போகுது 4200 கழிச்சேன்னு சொன்னா எனக்கு 300 தர 10 3000 இங்க 7 அதான் s வரப்போகுது ஆனா இங்க எல்லாம் பக்கம் ஒரு பெருமானம் இருந்து அப்ப எனக்கு வராங்க போகுது 3000 ஆல பிரிச்சா என்ன வரும் 3000 ஆல பிரிக்கணும் பிரிச்சா 4 28 அங்க 20 கிட்டத்தட்ட என்ன வர போகுது 20 சொன்னா 430 சம்திங் என்ன வர போகுது அப்ப விடைய பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு கிட்டத்தட்ட இருக்கிற விடன்னு சொன்னா எனக்கு 450 இருக்கு 385 இருக்கு ஆனா 450 வராது ஏன் 450 வராது இரும்பு வராது ஏன்னா சூழலுக்கு ஒரு வெப்பம் விளக்கப்பட்டிருக்கு ஒரு குறித்த அளவு வெப்பம் விளக்கப்பட்டிருக்கு அப்ப கட்டாயம் 450 வராது இதுல 430 கொஞ்சம் குறைய தான் வரும் ஏன்னா இந்த எச்ச கணக்கு நம்ம செஞ்சேன் ஆனா எச்சிலையும் ஒரு பெருமதி இருக்கு அப்ப அந்த பெருமதி போய் என்ன செய்யும் இங்க பக்கம் எஸ் இருந்த எஸ்ஸோட தான் எச் கூட்டுப்பட்டு இருந்த அப்ப எச்சங்களுக்கு கழிவடை தான் போகுது அப்ப வார பெருமதி கொஞ்சம் குறைஞ்ச பெருமதி வர போகுது அப்ப 430 கிட்ட வருதுன்னா அதோட குறைய இருக்கிறது 385 அவசியம் வரும் அதை நான் போட்டு போயிடுவேன் அடுத்தது 43ஆவது கேள்வி 43ஆவது கேள்வி எடுத்தா எனக்கு நான் அந்த கேள்வி ஃபுல்லாவே வாசிக்கிற டைம்ல n1 n2 n3 எனும் முடிவு சுட்டிகளையுடைய 3 செங்கோண ஆரியங்கள் தரப்பட்டிருக்கு சரி அதுல உங்களுக்கு படுகோணம் ஐயன் தந்தீங்க அதுவும் ஓகே
அடுத்தது என்ன செய்யுதுன்னா மெயினான பாயிண்ட் AB BC CD DE ஆகிய முகங்கள்ல முறிவுக்கு உட்பட்டு DE ல என்ன செய்யுதுன்னா விலகல் உறாம போகுதுன்னு சொன்னா எங்களுக்கு இந்த படுகோணம் அதாவது படுகதிரும் வெளிப்படு கதிரும் சமாந்தரமா போகுது. நல்லா பாருங்க, முறிவுக்குட்பட்டு முகம் DE ல இருந்து விலகல் உறாமல் போகுது. இதுக்குள்ள எல்லாம் முறிவு நடக்குது, ஆனா இங்க அது போகுது. சரி, அப்படி என்ன இந்த இடத்துல நான் வெளிப்படு கோணம் என்னங்கிறத கண்டுபிடிக்கும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி யூஸ் பண்ணதான் வேணும். இந்த முதலாவது AB ல வார அந்த தொடர்பு எடுப்பேன், BC ல வார தொடர்பு எடுப்பேன், CD ல வாரது DE ல வாரது எடுப்பேன். எனக்கு நான் விடைய பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் பிள்ளையானது கேட்டு பிள்ளையானதுன்னா ஒன்று பிள்ளைக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப நான் எல்லாத்தையும் பார்க்குற டைம் முதலாவது sin I சமன் n1 sin r1 முதலாவது தொடர்புல வந்திருக்கு. சரியா? இரண்டாவது n2 sin r2 சமன் n1 cos r1 லைக் அப்படி போகுது. அப்ப நான் அதெல்லாம் பார்க்குற டைம்ல இந்த மூணாவது விடையையும் அஞ்சாவது விடையும் பார்த்தேன்டா n3 cos r3 நான் எடுத்தேன்டா ஒன்றுக்கு sin I இருக்கு, மற்றதுக்கு cos I இருக்கு. அடுத்து நான் என்ன செய்வேன்டா இந்த இடத்துல இந்த AB இருக்கு தானே, இந்த AB ஐயும் DE ஐயும் நான் நினைச்சா இல்லாட்டி நான் இப்படி யோசிப்பேன். எப்படி யோசிப்பேன்டா இந்த AB யும் DE நினைச்சா 90 பாகையெல்லாம் போய் சேரும். AB ஐயும் DE ஐயும் நான் நினைச்சேன்னு சொன்னா 90 பாகையெல்லாம் போய் சேரும். சரியா? அப்படி 90 பாகையில போய் சேர்ந்தா நம்மள யோசிப்பேன். ஐ மீன் வெளிப்படு கோணத்தை கண்டுபிடிச்சா ஓகே தானே. அப்ப நான் என்ன செய்வேன்டா இதுல I என்றா வெளிப்படு கோணம் இப்படி இந்த AB ஐயும் DE ஐயும் நீட்டிட்டு சொன்னா 90 வரும். அப்ப இந்த I இது தெரியுமாண்டா நான் அதுக்கேற்ற மாதிரி வெளிப்படு கோணத்தை கண்டுபிடிக்கலாமே இல்லையா? வெளிப்படு கோணத்தை கண்டுபிடிச்ச நினைக்கி அந்த செவ்வன் அதாவது DE ல வார செவ்வனை நான் அடிச்சிருந்தா அது AB க்கு சமாந்தரமா தான் வரும். DE ல வார செவ்வன் AB க்கு சமாந்தரமா தான் வரும். அப்ப அதை வச்சு நான் வெளிப்படு கோணம் I வராது 90 - I எடுத்துருவேன். அப்ப எனக்கு sin சினல் ரீதியா போடப்படும். அப்ப sin 90 - I னா cos I தான் வர போகுது. எனக்கு sin I வராது. சோ எனக்கு அந்த DE மேற்பரப்பு மட்டும் யோசிச்சேன்னா எனக்கு sin I சமன் n3 cos r3 வராது. cos I சமன் n3 cos r3 வரும். சோ நான் என்ன மூணாவது இடத்துல என்ன போட்டு வைத்துவேன். நான் இதுல ஆல்பா பீட்டா கேமா எல்லாம் போட்டு தனித்தனியாக கண்டுபிடிக்க மாட்டேன். வழங்கிட்டா இல்லாட்டி எனக்கு இந்த ஐடியா அதுல கெச்சாக நான் செய்வேன்னா AD எடுத்து அதுல என்ன செய்வேன்னா வார இடத்துக்கு சினல் விதியை யூஸ் பண்ணுவேன். அப்ப அதுல ஒரு 90 பாகை வரும். இங்க பக்கம் எனக்கு தரவுல சொல்லியிருக்கிறது AB BC CD ஆகிய முகங்களில் முறிவு கோணம் R1 R2 R3. அப்ப அதுல நான் என்ன செய்வேன் அதுல நீட்டி 90 எல்லாம் எடுத்து ஆல்பான்னு எடுத்தேன்னா அது 90 - R1 வரும். இந்த AB க்கு இடையில இருக்கிற இந்த கோணம் தானே 90 - R1 வரும். அப்ப எனக்கு முதலாவது இடத்துல sin I சமன் n1 sin r1 வரும். அது டைரக்டா வரும். இரண்டாவது நான் கதைக்கிறேன். அப்ப அந்த டைம்ல நான் ஆல்பா அடுத்தது பீட்டா அடுத்தது கேமான்னு சொல்லிட்டேன்னா இல்ல 90 - என்ன வரும். சரியா? ஒவ்வொன்றுக்கும் மாறும் டிஃபரெண்டா. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியா போட வேண்டி வரும். வழங்க என்ன சொல்றது AB க்கு சினலின் விதியை யூஸ் பண்ணணும்னா அது டைரக்ட் sin I சமன் n1 sin r1 வரும். B க்கு அதாவது BC க்கு நீங்க யூஸ் பண்ண டைம்ல n1 cos r1 தான் வரும். அதனால சொன்னேன் என்னன்னா இதுல 90 - r1 தான் சம்பந்தப்படும். இதுல 90 வரும். இதுல r1 இருக்கும். அப்ப 90 சரியா? அப்ப cos r1 தான் வரும். அப்ப n1 cos r1 சமன் n2 sin r2 இருக்கும். மூணாவது நான் எடுத்தேன்னு சொன்னா மூணாவது இந்த DC எடுத்தேன்னு சொன்னா n2 cos r2 வரும். ஏற்கனவே சொன்னதானே மேலுக்கு n1 cos r1 சொன்னா அது மாதிரி n2 cos r2 சமன் n3 sin r3 வரும். அதுல டைரக்டா அடுத்தது அஞ்சாவது அதாவது இந்த DE நான் எடுத்தேன்னா அஞ்சாவது விடையில வர மாதிரி cos I சமன் n3 cos r3 வரும். தவிர sin I சமன் n3 cos r3 வராது. படுகோணம் I இருக்குங்கிற டைம் வெளிப்படு கோணம் 90 - I. இந்த விஷயம் தெரிஞ்சா sin 90 - I என்ன cos I. அப்ப எனக்கு sin 90 - I வரணும்னா cos I தான் வரணும். மூணாவது விட வராது. சரியா? 44வது கேள்வி. இதுல நான் உங்களுக்கு இந்த கேள்வி நான் வாட்சி பார்ப்பேன். தனி முறுக்கம் கொண்ட கம்பி தடம் ஒரே மின்னோட்டம் I. சரி, x அச்சு நேர் திசையில் ஒரு சீரான காந்த புலம் பிரயோகிக்கப்படுது. இப்ப இதுல உங்களுக்கு தொடக்க முறுக்கங்கள் சம்பந்தமா கேட்டிருக்காரு. கேள்வி நான் வாட்சி பார்ப்பேன். ஸோ எனக்கு ஞாபகம் வரும் டோக் சமன் அதாவது இணை முறுக்கத்துக்கான சமன்பாடு ஞாபகத்துல வரும் NABI cos θ. சரியா? நபி cos θ இன்னொன்று
இல்லாட்டி அபி என்னுடைய அபி என்ன NABI கொஸ்டிடா உங்களுக்கு தெரியும் ஆரம்ப தொடக்க முடுக்கத்துல இறங்கு வரிசை தான் காட்டிங்க பெருசுல சின்னதுக்கு போகணும் ஓகே அப்ப ஆரம்பத்துல சொன்னா cos 0 இருக்கும் அப்ப cos 0 1 அப்ப cos 0 1 தானே சோ இங்க இது 1 ஆயிருக்க போகுது ஓகே அடுத்து உங்களுக்கு இத தான் காட்டிக்கிறாரு அடுத்த விஷயம் என்ன உங்களுக்கு எல்லாமே சமமான மாதிரி தான் சொல்லிக்கிறாரு ஒரே ஓட்டம் I சமனம் அதே மாதிரி சீரான காந்தப்புலம் எல்லாத்துக்கும் B சமம் அதே மாதிரி தடங்கள் அதுவும் ஒண்ணா தான் போகுது சரியா அப்ப இதுவும் அப்ப டார்க் ப்ரொபோர்ஷனல் டு A அப்ப யாருக்கு குறுக்கோட்டு பரப்பு கூடியா இருக்கோ அவருக்கு தனி முடுக்கம் கூடியா இருக்கும் தனி முடுக்கம் மீன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதாவது which choice represent the order of loops that the initial torque acting on them are in descending order அப்படின்னு சொன்னா இறங்கு வரிசை கட்டிங்க சோ இந்த இடத்துல தனித்தனியா ஒவ்வொரு பரப்பையும் பார்த்து போட்டு நீங்க பெருசுல இருந்து சின்னதை பார்த்து கொடுத்தா ஓகே முதல்ல பாத்தீங்கன்னா முக்கோண பரப்பு அப்ப அரை தர 2 தர 4 ஒன்று கழிக்கிறது 3 அரை தர அவடத்திலே 3 வரும் அரை தர 2 தர 3 அப்ப அதுக்கு 3 வரும் இது A க்கு 3 B இல்ல A இல்ல P க்கு 3 Q நான் எடுப்பேன் Q எடுத்தேன்னு சொன்னா 1 தர 5 ஓட வழியா 4 அப்ப 4 வரும் அடுத்தது இது வட்டப்பரப்பு சோ வட்டப்பரப்புனா பை பண்ணலவா 3 எடுக்கன் பை 6 வரைக்கும் சோ கிட்டத்தட்ட 6 எதுன்னு வர போகுது இதுல 4 3 மனுஷன்னா விட்டம் தான் 3 1.5 1.5 தர 1.5 15 20 25 2.5 2.5 மூணால செய்யனா 7.5 2.5 சோ என்ன நம்ம போடுங்க சரி பாப்போம் இது 6 அடுத்து y ஐ பார்த்தோம்னா சொன்னா அதுல ஒரு 1.5 கிட்ட வர போதா 1.5 into 1.5 னா 2.25 இது s க்கு பதிலா 2.25 அப்ப ஆக கூட எதுக்கு வர போகுது ஆக கூட எங்களுக்கு 6 க்கு வர போகுது அப்ப 6 க்கு வர போனா செகண்ட் இல்லாட்டி 5th தான் வர போகுது அப்ப 6 க்கு ஆக கூட வரும் அடுத்து இதுல 3 வந்து 4 வந்து அப்ப அடுத்து RQPS RQPS ரெண்டாவது விட RQPS சரியா நான் சரியா தான் செஞ்சு போற பாருங்க ஒரு அவசரத்தை செய்றேன் வலங்க என்னண்டு டார்க் சமன் NABI cos θ ஆரம்ப டைம்ல θ 0 சோ cos 0 1 அங்கல n உம் b உம் i உம் சமன் சோ டார்க் ப்ரொபோர்ஷனல் டு என்ன A அப்ப அதுல தனித்தனியா குறுக்கோட்டு பரப்ப பார்த்து எங்களுக்கு இறங்கு வரிசை கட்டி சோ பெருசுல சின்னது போகணும் 45வது கேள்வி 45வது கேள்வி எடுத்தாலும் கூட எனக்கு தெரியும் 45வது கேள்வியில E1 E2 E3 எனும் மின்னியக்க விசைகள் முறையே R1 R2 R3 ஆகிய அகத்தடைகளை உடைய 3 காலங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கொடுக்கப்பட்டுள்ளன சுற்றின் புள்ளி P உள்ள அழுத்தம் சோ இந்த கேள்விக்கு நான் இது ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் ஏன்னா நான் ஏற்கனவே பழைய பாஸ் பேப்பர்ல எல்லாம் ஐடியா எடுத்து வந்திருப்பேன் சோ எனக்கு இப்ப இந்த கேள்வி நான் ஃபேஸ் பண்ண டைம்ல எனக்கு மைனஸ் முடிவுடன் புவித்தொடுப்பு செய்யப்பட்டது ஆனா எனக்கு வளமையான கான்செப்ட் நான் யூஸ் பண்றேன்னா ரெண்டு வெர்டிகுலான கரண்ட் வெளியாகினா ஒரு அடுத்த வெர்டிகுலால போகணும் ஒரு வெர்டிகுலான கரண்ட் வெளியாகினா மற்ற வெர்டிகுலால போகணும் ஒரு கர்ச்சோட விதியோட சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு கிளைக்குலால கரண்ட் போனா மற்ற வெர்டிகுலால வந்து ஆகணும் அப்ப லைக்வைஸ் நான் அப்படி யோசிக்க டைம் எடுக்கும் பட் எனக்கு தெரியும் வெற்றிக்குள்ள கரண்ட் போனா V = E + IR வெற்றில இருந்து கரண்ட் போனா V = E - IR இத நான் யோசிப்பேன் அப்ப எனக்கு இந்த இடத்துல மைனஸ் முடிவிடம் புவித்தொடுப்பு செய்யப்படுகிறதால P ல இருக்கிற அழுத்தம் கேட்டா எனக்கு அந்த தனித்தனியே இப்படி 3 சுற்றுகள் இருக்க போதான வெற்றி அமைஞ்சது இந்த இடத்தை கண்டுபிடிச்சாலும் சரி இதுக்கு குறுக்கா இருக்கிற அழுத்தத்தை கண்டுபிடிச்சாலும் சரி இதுக்கு குறுக்கா இருக்கிற அழுத்தத்தை கண்டுபிடிச்சாலும் சரி மேலுக்கு இப்படி இதுக்கு குறுக்கா இருக்கிற அழுத்தத்தை கண்டுபிடிச்சாலும் சரி எல்லாமே VP அழுத்தம் மாதிரி உயர்ந்துச்சுன்னா மைனஸ் முடிவிடம் புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருக்கு சரியா சோ இந்த இடத்துல நான் என்ன செய்வேன் சிம்பிளா யோசிப்பேன் என்னன்னா எனக்கு தெரியும் ஒரு வெற்றிக்குள்ள கரண்ட் போனாலும் ஒன்று வெற்றிக்குள்ள கரண்ட் போயிருக்கணும் இல்லாட்டி வெற்றில இருந்து வெளியாகி போய்க்கணும் ஏதாச்சும் ஒண்ணுல இருந்து வெளியாகினா மத்த ரெண்டு உள்ளுக்கு ஆகிக்கணும் இல்லாட்டி ஏதாச்சும் ரெண்டுல இருந்து வெளியாகினா ஒண்ணுக்குள்ள உள்ளுக்கு ஆகிக்கணும் இல்லாட்டி ஒண்ணுல இருந்து வெளியாகினா ரெண்டுக்குள்ளுக்கு ஆகிக்கணும் சரியா அப்ப இந்த இடத்துல நான் யோசிப்பேன் என்னன்னா இப்படி அகத்தடை இல்லை ஒரு அகத்தடை இருந்தா தடைகளுக்கு அழுத்தத்துக்குள்ள அகத்தடை சம்பந்தப்படும் சரியா ஆனா எங்களுக்கு நான் முதலாவது என்ன யோசிப்பேன்டா இந்த கேள்வியை பார்க்கிற டைம்ல அகத்தடை சம்பந்தப்பட்டு வெற்றிக்கு அகத்தடை சோ கட்டாயம் அழுத்தம் கேட்கிற டைம்ல அகத்தடையும் லிங்க் ஆகிருக்கும்
ஃபர்ஸ்ட் வட செகண்ட் வடை பார்த்து நகத்தடை காணவே இல்லை ரெண்டே நான் வெட்டிடுவேன் ஸோ எனக்கு தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் மிச்சம் 3 4 5 யோசிப்பேன் அப்போ அந்த டைம்ல என்ன செய்வேன்டா இந்த மைனஸ் முடிவிட புவித்தொடர்பு செய்யப்பட்டிருக்கு கீழே இருக்கிற அழுத்தம் 30 டிகிரி ஸோ ஏதாச்சும் ஒரு வெற்றிட தொகுதியை எடுத்துறேன்னு சொன்னா உதாரணமாக ஈவன் வெற்றி எடுக்கணும் அதில் அகத்தடை இல்லைன்னு சொன்னா எனக்கு அழுத்த வேறுபாடு விபி எடுத்தேன்னு சொன்னா என்ன இருக்கணும் அகத்தடை இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல எனக்கு டிரெக்டா ஈவன் வரும் R1 பூஜ்ஜியம் கூட எனக்கு ஈவன் வரணும் இல்லாட்டி நான் E2 எடுக்கணும் E2ல R2 பூஜ்ஜியமா இருந்தா அந்த சுற்று குறுக்கா இருக்கிற அந்த வெற்றி குறுக்கா இருக்கிற அழுத்த வித்தியாசம் டிரெக்டா மின்னேஜ் வச்சு இறக்க போகுது லைக் வைஸ் E3 எடுத்துச்சுன்னா எனக்கு அதாவது R3 பூஜ்ஜியம் கூட E3 வரணும் லைக் வைஸ் இருக்கிற வடையில என்ன செய்வேன்டா R1க்கு பூஜ்ஜியம் போட்டு பார்ப்பேன் R1க்கு பூஜ்ஜியம் போட்டா எந்த வடை ஈவன் வருதோ அது அம்படை ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா பச்சை புலை வராது ஏற்கனவே வட்டிட்டேன் ரெண்டாவது வடையை வட்டிட்டேன் ஸோ மூணாவது வடை எடுத்தேன்னு சொன்னா மூணாவது வடையில் என்ன R1க்கு பூஜ்ஜியம் போட்டேன்னு சொன்னா வர வாய்ப்பு இல்லை நாலாவது வடையை பாருங்க R1க்கு பூஜ்ஜியம் போட்டேன்னு சொன்னா ஓகே மேலுக்கு E1 R2 R3 வரும் E1 R2 R3 கீழுக்கு R1க்கு பூஜ்ஜியம் போட்டா R2 R3 கீழுக்கு வரும் மேலுக்கு இருக்கிற R2 R3 கீழுக்கு இருக்கிற R2 R3 செய்யப்பட்டு போயிடும் ஸோ எனக்கு E1 வரும் ஸோ நாலாவது அஞ்சாவது பார்க்கவே மாட்டேன் 46வது கேள்வி இதுவும் மேலுக்கு இருக்கிற கேள்வியோட கனெக்ஷன் ஆகிற மாதிரி தானே இருக்கு வாஜி பார்த்து கணக்கு ஐவி கிராஃப் கேட்டிக்காரு அப்போ எங்களுக்கு அந்த விவிஆரை மாத்துறாரு டிசி வோல்டேஜ் மாத்துற டைம்ல எங்களுக்கு அந்த கேள்வி விக்கு எதிராக ஐட வரைக்கும் அப்போ எனக்கு இந்த வெற்றிக்குள்ளு கரண்ட் போகுது அதை மட்டும் தான் நான் யோசிப்பேன் வேற மற்ற பக்கமெல்லாம் யோசிக்க மாட்டேன் விவிஆர் மாறுந்தான் அந்த கேள்வி வாய்ச்சா விவிஆர் மாறுந்தான் பட் என்ன கரண்ட் உள்ளுக்கு தான் போகுது இப்போ கரண்ட் உள்ளுக்கு போகுது இதை மாற்றக்குள்ள செய்ய மாட்டோம் அதுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் மாறி வரும் ஸோ அது ஓகே அப்போ எனக்கு இந்த இடத்துல நான் அந்த புள்ளி கோடு போட்டிருக்கிற சூற்று மட்டும் தான் யோசிப்பேன் ஸோ அந்த சைக்கிள் யோசிச்சுன்னா V சமன் எனக்கு E0 plus IR வரும் V சமன் E0 plus IR வரும் E0 plus IR வரும் எனக்கு தேவை என்ன V XHல இருக்கணும் V XHல இருக்கணும் அதே இது எனக்கு I தான் என்ன செஞ்சிருக்கணும் I தான் V சமன் E plus V சமன் சரியா அதாவது இப்படி V சமன் E minus IR வெற்றிக்குள்ளு வரன் போனா சரி வெற்றில இருந்து வரன் போனா வெற்றிக்குள்ளு வந்து இப்படி அப்ப இப்படிதான் வர போகுது அப்ப இந்த இடத்துல நான் யோசிப்பேன் இப்ப கிராஃப் இருந்தாலும் V க்கு 0 போட்டா என்ன வரும் V க்கு 0 போட்டா V க்கு 0 போட்டா நான் கிராஃபை கூட அமைக்க மாட்டேன் சிம்பிளா சொல்றேன் V க்கு 0 போட்டா எனக்கு I ட பெருமதி என்ன வரும் I ட பெருமதி ஒரு மைனஸ்ல I ட பெருமதி மைனஸ்ல E over R something வரும் அப்ப எனக்கு மைனஸ்ல வரணும் V க்கு 0 போற டைம் மைனஸ்ல வரணும் அப்ப எனக்கு நாலாவது விட வரும் அவ்வளவுதான் பார்ப்பேன் மற்ற யோசிக்க மாட்டேன் சரி தேவைண்டா மாறி I க்கு 0 போட்டு பார்ப்பேன் I க்கு 0 போட்டு பார்த்தா V சமன் E என்ற ஒரு பெருமதி வரும் சரியா சோ இதுக்கு விட கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க பார்க்கலாம் எனக்கு 46வது கேள்வி 46வது கேள்விக்கு நாலாவது விட தான் கொடுக்கப்பட்டிருக்கு யோசிக்கிற அளவு ஒண்ணுமே இல்லை விலங்க என்ன சொல்றேன் இல்லாட்டி நீங்க தேவைண்டா இதை எழுத மாட்டேன் செஞ்சிடுங்க குழம்பு வைக்க நான் என்ன செஞ்சேன் V சமன் E0 plus IR ல V 0 இருந்தா I என்ன யோசிச்சேன் minus E over R minus E over R சொன்னா எங்களுக்கு ஒரு வெட்டு துண்டு மைனஸ்ல வரணும் 47வது கேள்வி 47வது கேள்வி நான் வாட்சி பார்த்தாலும் எனக்கு தனிய V ஐ தந்திருக்காரு தனிய I ஐ தந்திருக்காரு அப்ப எனக்கு தெரியும் இப்ப அந்த V க்கு ஏத்த மாதிரி I போகணும் முதலாவது ரெண்டாவது நாங்க இப்படி ரெண்டையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி ரெண்டையும் தூக்கி பிடிச்ச மனுஷனா எந்த டைம்ல பொருந்துதோ அந்த டைம்ல நாங்களுக்கு வலு வரும் T/4 வரும் இங்கல பக்கம் T/2 ல இருந்து 3T/4 கிட்டாலே அது வரைக்கும் இப்படி தூக்கி வைக்கலாம் ஐ மீன் இப்படி இந்த மாதிரி ஷேப்ல கீழ இருக்கிற முக்கோண பாக்ஸ் அந்த பாக்ஸ் இப்படி தூக்கி வைக்கலாம் அப்ப அந்த T/2 ல எனக்கு IM அங்க மின்னோட்டம் வர போகுது அதோட சேர்ந்து இந்த 3T/4 ல இருந்து 5T/4 வரைக்கும் அப்படினா அதுல 0 வரைக்கும் சோ இத வச்சு நான் ஒவ்வொண்ணா எடுக்கிற டைம் ரெண்டுக்கும் பொருந்தணும் சொன்னா நான் என்னத யோசிப்பேன்னு சொன்னா இப்ப T/4 ல இருந்து T/2 ல இருந்து 3T/4 இவ்வளவு டைமுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா எனக்கு அந்த வலுட பெருமதி வர போகுது அத நான் என்ன செய்வேன்டா இந்த இடத்துல மொத்த டைம் அளப்பிரிக்கணும் அப்படினா அந்த மொத்த பரப்ப மொத்த டைம் அளப்பிரிக்கணும் வரும் T அளப்பிரிக்கணும் வரும் அப்ப நான் என்ன செய்வேன்டா இங்க T/4 T/2 அடுத்து 3T/4 நான் உங்களுக்கு கிளியரா நான் பார்க்க மாட்டேன் அவரதே வச்சு யோசிப்பேன் அப்படினா என்ன இதுல T/4 இதுல T/4 இதுல T/2 இத நான் இந்த மாதிரி ஷேப்ல நினைக்கிறதுக்கு இப்படி போடுவேன்
இப்படி போட்டேன்னு சொன்னா இதுவும் ஒரு t/4 வரைக்கும் போகுது, இதுவும் ஒரு t/4 வரைக்கும் போகுது, மொத்தமா t/2 வர போகுது. சரியா? அப்ப நான் இதை எடுத்தேன்னு சொன்னா எனக்கு வரும் அரை தர vm im தர என்ன வரும் t/2 t/2 ஓவர் மற்ற டைமுக்கும் எங்களுக்கு கணக்கு பார்க்கணுமா இல்லையா? ஓவர் டைமுக்கும் பார்க்கணும். அப்படின்னா நீங்க 2t டைமுக்கும் பார்க்கணும். இப்ப 2t டைம் பார்க்குற டைம் t ன்னு உடைச்சு பார்க்கணும். நான் தனியா t மட்டும் எடுத்துக்கிறேன். t மட்டும் எடுத்ததா t ஆல பிரிப்பேன். 2t நீங்க எடுத்தீங்கன்னா 2t ஆல பிரிக்க வரும். அந்த டைம்ல இதே மாதிரி இன்னொரு பரப்பு வரும் எக்ஸ்ட்ராவா. இன்னொரு பரப்பையும் நீங்க கூட்டி போட்டு 2t ஆல பிரிக்கிற அமௌண்ட் தான். இதை டைரக்டா t ஆல பிரிக்கிற அமௌண்ட் தானே. சோ இந்த இடத்துல t ஆல பிரிச்சீங்கன்னா இந்த TMT மட்டும் படிச்சா உங்களுக்கு VM IM/4 வரும். அவ்வளவுதான். VM IM/4 வரும். சோ நான் ஒரு 6 நிமிஷத்துல இத முடிக்கிறேன். அதுக்குள்ள 48வது கேள்வியும் 49 கேள்வி. 48வது கேள்வி எடுத்துச்சுனா சிம்பிளா பாப்பேன். ரெண்டுமே எனக்கு ஒரே பக்கம் மின்னோட்டம் ஓடுது. அப்ப ஒரே பக்கம் மின்னோட்டம் ஓடுதுன்னு சொன்னா அந்த இடத்துல கிராஃப் கட்டறண்டா சூனிய புள்ளி ஒரு 0ல ஒரு பெருமானம் வரணும். சோ எனக்கு சில விடைகளை வெட்டுவன் மீன் நான் என்ன செய்வேன்னு சொன்னா அந்த மூணாவது விடையெல்லாம் வர மாட்டேன்னு எடுத்துக்குவேன். எனக்கு ஒரு சூனிய புள்ளி ஒன்று வரணும். அடுத்தது இந்த பீல் எடுத்தீங்கன்னா ரெண்டும் எதிரெதிர் பக்கத்தில் இருக்கு. அப்ப கட்டாயம் 0 வராது, இடையில 0 இல்லாத பெருமதி வரணும். ஸோ அதை நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ண டைம்ல எனக்கு 5வது விடை வராது. 5வது விடையில பீல 0 வருது. ஸோ 5வது விடை வராது. 4வது விடை எடுத்தேன்னு சொன்னா 4வது விடை ஓகே. 3வது விடை எடுத்தேன்னு சொன்னா எனக்கு ஏல 0 வரல, ஆனா பி மாறி வந்திருக்கு. அப்ப 3வது வராது. 2வது விடை எடுத்தேன்னு சொன்னா எனக்கு அந்த பீலையும் 0 வந்துருக்கு. 0 இல்லாத பெருமதியான வரணும், எதிரெதிர் பக்கம் மின்னோட்டம் ஓடினா. அப்ப முதலாவது நான் எடுத்தேன்னு சொன்னா அதுல சூட்டபிள் இல்லை. ஸோ எனக்கு பொருத்தமான விட 4வது அறிக்கும். அவ்வளவுதான். 49வது கேள்வி. 49வது கேள்வி எடுத்தா நான் என்ன செய்வேன், இதுல சமனான மின்னோட்டங்களை பிரிக்கலாம்னு படிப்பேன். அப்படி என்ன இந்த நடுவில் இருக்கிற இந்த புள்ளியை நான் இப்படி ஜாயின் உடைப்பேன் மீன் இப்படி இதுல ஒரு 4 6 இருக்கு, இதுல ஒரு 4 6 இருக்கு, இதுல ஒரு 8 6 இருக்கு, அதே மாதிரி இதுல ஒரு 2 6 இருக்கு, இதுலயும் ஒரு 2 6 இருக்கு. இந்த கிளை சாரமான உடைப்பேன். உடைச்சா இதுல இதை நான் வெளியே எடுத்து நினைச்சேன்னா இங்கேயும் இந்த மாதிரி ஒரு சுற்றும் சர்வசமனான சுற்று இங்கேயும் இருக்கும். சரியா? இப்படி நான் இதான் இந்த சமனான மின்னோட்டங்களை பிரிச்சிருக்கேன். இடத்துலயும் ஒரு 6 இருக்கு, இந்த பக்கம் ஒரு 6 இருக்கு. நான் இடத்துல கிளையா உடைச்சிருக்கேன். எனக்கு தெரியும் இந்த 4 6ஐயும் 4 6ஐயும் எடுத்தா 8 6. அந்த 8 6க்கும் இந்த 8 6க்கும் விலையில் பார்த்தேன்னு எனக்கு 4 6 வரும். அந்த 4 6க்கும் இது 2 R 2 R தானே. இந்த 4 6க்கு அந்த 4 6க்கும் 2 R. இந்த 2 R இதே மாதிரி இங்கே ஒரு 2 R, ரெண்டும் சமாந்தரம். அப்ப அதுக்கு என்ன வரும், ஒரு R வரும். குழம்பாதீங்க. ஆனா இந்த 6 இந்த 6 நான் விட்டுட்டேன். சரி, நல்லா கவனிங்க. இப்ப இதுல 4 R 4 R 8 R, இந்த 8 R மட்டும் சமாந்தரம் தானே 4 R. அந்த 4 R இது 2 R 2 R. அப்ப இதுலயும் 4 R வரும். அப்ப 2 R வரும். இதுல 6 6 தொடர் கூட்டிடுங்க 4 R. அப்ப இங்கேயும் 4 R இருக்கு, இங்கேயும் 4 R இருக்கு. ஓவராலா 2 R வரும். கிராஸ் ஆகும் ஒரு R R 2 R இருக்கு. அந்த 2 R இந்த 2 R க்கு என்ன வேல்யூ 6 இருக்கு. அப்ப v = IR லைவ் WR டைரக்டா VOR ன்னு சொல்லி 4 வரும். பாலும் பழமும் சிம்பிளா செஞ்சுட்டு போகலாம். உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்கன்னு சொன்னா 50வது கேள்வி எடுத்தீங்கன்னா இதுவும் பழக்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்வி நான் இந்த கேள்வி எக்ஸாம்ல ஃபேஸ் பண்ண நான் என்ன செய்வேன்னா கிடைவட்டேகம் தான் படிச்சிருப்பேன். கிடைவட்டேகம் கேள்வி நான் ஃபுல்லா வாட்சி பார்த்தேன்னு சொன்னா கிடைவட்டேகத்துல உராய்வு விசை மைய நாட்டு விசை டைரக்டா சமனா இருக்கு. ஸோ எனக்கு தெரியும் 50வது கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னா அதாவது mr ஒமேகா ஸ்கொயர் md ஒமேகா ஸ்கொயர் எனக்கு mu mg க்கு சமனா இருக்கு. சோ இதெல்லாம் வட்டி என்னன்னா எனக்கு ஒமேகால பெருமதி தெரியும் √mu g over d தான் வரும். அப்ப இது கிடைவட்டேகம் கூம்புவட்டேகத்துல இருக்கு. கூம்புவட்டேகத்துல இருக்கு மனுஷன்னா நாங்க கிடைவட்டேகமா மாத்த யோசிச்ச மனுஷனா தீட்டாவை என்ன கோணத்துக்கு ரொட்டேட் பண்ண வேண்டி வரும், 90 பாகைக்கு 90 - தீட்டாவை கூட்ட வேண்டி வரும். அதாவது 90 பாகை மாத்தணும். அப்ப இருக்கிற விடையில sin cos தான் சம்பந்தப்பட்டிருக்கும். எங்களுக்கு கிடைவட்டேகமா இருந்தா √mu g over d ன்னு தெரியும். அப்படியா இருந்தா இருக்கிற விடையில sin θ sin 90 1 cos 90 0 இருக்கிற விடையில எல்லாம் எல்லாத்துக்கும் நீங்க 90 sin 90 cos 90 பெருமானங்களை போட்டு வாங்க. உங்களுக்கு எந்த கேள்விக்கு எந்த வழிக்கு ஒமேகா சமன் √mu g over d வருதோ அது அன்படு. சோ நீங்க 4th போட்டு பாருங்க. 4th எடுத்தீங்கன்னு சொன்னா g into sin 90 1 cos 90 0
சரியா? மூணாவது விட நாலாவது எடுத்து பாருங்க வராது. மூணாவது பாத்தீங்கன்னா g இன்டு cos 90 ஓகே sin 90 1 அப்ப மேலே mu g வந்துச்சு. கீழுக்கு cos 90 அப்ப mu வைக்கிறோம் sin 90 over d mu g over d அப்ப இவ்வளவு தான். சோ மூணாவது விட சிம்பிளா வரும். அப்ப இங்க நீங்க அந்த டைம் பிரச்சனை இருக்கு. சோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல முடிக்கணும். அப்ப வழங்குதா பிசிக்ஸ் கஷ்டமா இல்ல. நான் எடுக்கிற மைண்ட் செட்டை பொறுத்தவரை எல்லா விஷயமும் இருக்கு. ஸோ நான் இது எல்லாத்துக்குமே பெண் தொட்டு செய்யவும் இல்லை. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன விஷயங்களை வழங்குறீங்கன்னு சொல்லி கட்டாயம் யூடியூப்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இப்ப சொல்லுங்க. பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கா? வித்தின் 2 ஹவருக்குள்ள முடிக்கலாமா? நான் எவ்வளவு கேள்விகள் வாயால சொல்லிட்டு போனேன். அது ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதால செல்லும். இருந்தும் நீங்க ஒரு புது பேப்பரை ஃபேஸ் பண்ண போறீங்க. அப்ப ஏற்கனவே செஞ்ச பேப்பரா இருந்தா 1 hour 30 minutes ட்ரை பண்ண பாருங்க. அதே இது கொஞ்சம் கஷ்டமான பேப்பர்ஸா இருந்தா 2015 எல்லாம் கஸ்டமர்ஸ் எல்லாம் தானே அதை நீங்க 2 hourல செய்யுங்க. ஆனா புது பேப்பரை ஃபேஸ் பண்ண டைம் 1 hour 45 minutesல கூட நீங்க முடிக்கலும் ஃபுல்லா எக்ஸ்பர்ட்டா இருந்தா. சோ எல்லா கல்வியும் பென் தொட்டு செய்யாம ஒரு சில கல்வி டெக்னிக் ஐடியாஸ் யூஸ் பண்ணுங்க. சோ கட்டாயம் தேவையான அந்த யூடியூப் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்தது இந்த 50 MCQ நீங்க என்ன விஷயங்களை படிச்சீங்க இப்போ பிசிக்ஸ் கஷ்டமானு சொல்லுங்க. அடுத்து உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த விஷயங்களை நாங்கள் சந்திப்போம். சரியா? டைம் கொஞ்சம் மிஸ்ஸாக இருக்கிறதால எவ்வளவு குயிக்காக முடிக்கணுமோ நான் அவ்வளவு குயிக்காக முடிக்கணும். ஸோ ஒரு பிஸி ஷெடியூலில் உங்களுக்கு விஷயங்களை செஞ்சிருக்கேன். ஸோ கட்டாயம் இந்த மெத்தட் அடுத்தடுத்த பேப்பர்ஸையும் செய்யுங்க. இந்த கிளாஸ்ல கூட அந்த விஷயங்களை தான் செஞ்சுட்டு போவேன். ஸோ ஃபெதர் டீடைல்ஸ் வேணும்னா நீங்கள் சொல்லுங்க. அதோட கட்டாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேவையான ஷேர் பண்ணுங்க. மெயினாக நான் இவ்வளோ டைம் சின்ன விஷயங்களை வச்சு நீங்கள் கட்டாயமாக ஃபீட்பேக் பண்ணலாம்.